அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல், மே மாதங்கள்ல வெயில் வந்து அதிகமா இருக்கும். இந்த வெயிலினுடைய தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு, நாம வந்து முலாம் பழத்த அதிகமா சாப்பிடலாம். இது வந்து நீர்ச்சத்து மிக்க ஒரு அற்புதமான பழம். இத நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால, நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய உடல் சூடு தணியும். கண் எரிச்சல் குறையும். அப்புறம் வந்து மலச்சிக்கல் குறையும். அ இதயத்த வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த பழத்திற்கு உண்டு. அதுபோல இரத்த ஓட்டத்த சீரா பார்த்துக்கும். இரவு நேரங்கள்ல நம்ம தூக்கமின்மையால அவதிப்படுறோம் அப்படின்னா, அத சீராக நமக்கு மாற்றி தரக்கூடிய தன்மை இந்த பழத்திற்கு உண்டு. அதுபோல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீரை வந்து சமநிலையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் இந்த முலாம்பழம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மன அழுத்தத்தை நீக்கி, நம்மள வந்து நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய தன்மை இந்த பழத்திற்கு உண்டு. அ இந்த பழம் வந்து நம்ம கடையில வாங்கிட்டு வந்துட்டு, அத அம் 2ஆ கட் பண்ணிக்கலாம். அதனுடைய தோல் வந்து கடினமா இருக்கும். கத்தியால அத சீவி எடுக்க முடியாது. அதனால நம்ம 2ஆ கட் பண்ணிட்டு, குழம்பு எடுக்கக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா? அத வச்சு அந்த விதையெல்லாம் நாம நீக்கிக்கிட்டு, அந்த சதை பகுதிய அந்த கரண்டியாலேயே தோண்டி எடுத்து ஒரு பாத்திரத்துல சேகரிச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து அந்த சேகரிச்ச பழ துண்டுகள் இருக்கு இல்லையா? அத குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு, அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து, ஒரு ஸ்பூன வச்சு நம்ம எடுத்து சாப்பிடலாம். இல்ல கையால எடுத்து சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா, இந்த பழங்கள வந்து ஜூஸா சாப்பிடுறத விட, அப்படியே சாப்பிடுறது தான் நமக்கு வந்து சத்துக்கள் வந்து அழிந்து போகாமல் முழுமையா கிடைக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். அதனால நம்ம அந்த பழங்கள வந்து அப்படியே கட் பண்ணி, அ தேவைப்பட்டா இனிப்பு சேர்க்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையா தான் இருக்கும். இந்த நீர்ச்சத்து மிக்க பழங்கள நாம் சாப்பிட்டு, உடல் நலத்தை பேணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.